ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழன் நடனம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. என்ன மேம் நீங்கள் லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்க நினச்சிப்பாங்க. பட் நான் லைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அடுத்த ஒரு 1 வீக் இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் 12th பார்க்குறவங்க பார்க்கட்டும்னா வியூஸை சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, வியூஸே போகிறதில்ல, ஏன் நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு. பட் ஓகே, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். பார்க்குறவங்க பார்க்கட்டும், அந்த மீனிங்கில் சொன்னேன். ஓகே, இன்றைக்கி ரிவிஷன் சொல்லிட்டு நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டோடைய எல்லா செய்யுள் பகுதியும் பார்த்துடலாம். அதாவது மனப்பாட செய்யுள் பகுதி மொத்தத்தையும் பார்த்துட்டு அதில் இருக்க இலக்கண குறிப்பு அண்ட் பாடலாசிரியர் எல்லாமே பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே இந்த ஸ்டார் போட்டது தான் மனப்பாட பகுதியாக வரும். சரிங்களா? அதுலேருந்து தான் பாடல் கொஸ்டினாக கேட்கலாம். சப்போஸ் அதில் பாடலை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாடலாக இருக்கிறது இளந்தமிழே. ஓகேங்களா? இளந்தமிழையுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம், ஞாபகம் வச்சுக்கலாம். இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி பாடலாசிரியர் பற்றின கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேணாம். மனப்பாட செய்யுள் ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலான்னா, இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். இலக்கண குறிப்பு வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். செந்தமிழ் செந்தமிழ் அப்படின்ட்டு கலர் ரிலேட்டடாக வந்தாலே அது பண்பு தொகை. ஓகேங்களா? முத்து முத்தாய் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. சிவந்து ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலே அது வினையச்சம். வியர்வை வெள்ளம், வியர்வை வெள்ளம் போல வருது அப்படின்னு சொல்றது உருவகம். அப்போ இதில் நாங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாராளமாக விட்டுட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெசன் வருது. லெசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே லெசனை வச்சு நமக்கு கொஸ்டின் ஆன்சர் தான் வரும். அதனால லெசனை நம்ம இன்டீரியராக ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பெரிய பெரிய எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. அதனால 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேணாம், டிஃப்ரெண்ட்டாக கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்திருக்கு. இதுதான் மனப்பாட பாடல். இப்போ இந்த மனப்பாட பாடலை எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனப்பாட பாடலை ஃபர்ஸ்ட் படிக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இதனுடைய பொருள் என்ன, இந்த பாடல் இந்த வரிகள் எந்த செய்யுள்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல ஏதோ ஒரு வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கலாம், அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால செய்யுளை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் இப்படி ஸ்டார் போட்டிருந்தாலே அதை கேர்லெஸ்ஸாக விட வேணாம். ஓகேங்களா? இதோடைய லாங் வீடியோ, அதாவது இது 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிலேட்டடாக எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ செய்யுள் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு மனப்பாட பகுதி அப்படின்றனால இதில் கொடுத்துருக்க ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கணும். இப்போ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சார்பு நூல், அதாவது காவிய தர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வடமொழி இலக்கண நூலை பார்த்து அதிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். இவர் தண்டி அப்படின்றவர் ஆசிரியர். அதனாலதான் இதுக்கு தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 12th செஞ்சுரி. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. இலக்கண நூலார், உரையாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுல இருக்காங்க அப்படின்ற பெருமை இதுக்கு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இலக்கண குறிப்புகளை நல்லபடியா படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி பத்தி பயப்படாதீங்க. புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களால என்ன ஆன்சர் பண்ண முடியும், டக்குன்னு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது 2 தான் செய்யுள் பகுதி. இது தம்பி நெல்லையப்பருக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன். டைம் இருந்தா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். யூனிட் 2 அதே போல இந்த மொழியோடு விளையாடு, மொழியை ஆல்பம்லாம் விட்டுறாதீங்க. அதுலலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல போனா அதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கு. செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செகண்ட் யூனிட்ல ஏற்கனவே ஒரு பெருமழை காலம் சொல்லிட்டு லெசன் இருக்கு. பெருமழை காலம்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுல புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க.
செய்யுள் பகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மனப்பாட பகுதி. ஸ்டார் போடாததை பற்றி பயப்பட வேணான்னு சொல்ல மாட்டேன். அதாவது நார்மலாக படிச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம். ஐயப்ப மாதவன் அப்படின்றவர் இதோடைய ஆசிரியர். இது இப்போ பேரை பார்க்கும் போதே தெரியுது, இவர் ஓரளவு நம்மளுடைய காலத்தில் இருக்கிறவர் தான். அதாவது இவர் எழுதின பாடலை படிக்கும் போதே நமக்கு பொருள் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெடுநல் வாடை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நக்கீரர். இது ஒரு மனப்பாட பாடலும் கூட. இது ஒரு வாகை திணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திணையிலேருந்து எடுத்திருக்கு. இதில் என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய துறை படிக்கணும், இதோடைய திணை படிக்கணும், இதோடைய ஆசிரியர் குறிப்பு படிக்கணும், இதில் கொடுத்துருக்க இலக்கண குறிப்புகளும் படிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக படிங்க, லைன் பை லைனாக படிங்க. ஸ்டார் போடுறதெல்லாம் நார்மலாக படிங்க, சும்மா பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. நெடுநல் வாடை அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெடிய நல்ல, அதாவது ரெண்டு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது தலைவன் பிரிஞ்சிருக்கும் போது ஒரு தலைவி படுற கஷ்டத்தையும், ஒரு தலைவன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இன்ப துன்பங்கள் எப்படி இருந்தது அப்படின்றனால தான் இதுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர். இவர் யாரு அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு, அப்ப இவர் பாண்டிய காலத்து புலவர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். இவருடைய பாட்டு தான் இந்த நெடுநல் வாடை. இது ஒரு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. எப்போவுமே நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் படிங்கன்றனா, இதெல்லாம் நீங்கள் இப்போயும் படிக்கலாம். நீங்கள் 12th அப்புறமே டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிள். உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதை விட படிக்கும் போதே நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் 188 அடிகள் இருக்குது. இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பாடலுடைய பேரில் 2 வகையான பொருள் இருக்குது. பிரிஞ்சப்போ அவங்க எவ்வளோ துன்பத்தில் இருந்தாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றத எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பாடலுடைய பெயர் இருக்குது. முதல் கல் இதுவும் நல்லா இருக்கும். இந்த கதையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கலாம், அடுத்தவங்களை நம்ம கதை அதாவது சாட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு மீனிங்கை சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 3க்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா தமிழர் குடும்ப முறை. இதுவும் நான் போட்டுட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருந்தினர் இல்லம். இது ஜலாலுதீன் ரூமி இவரால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். இது மனப்பாட பாடல் கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் இதையும் கொஞ்சம் இவரை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம். எப்போ உங்களோட யூனிட்ஸை நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு விஷயம் நார்மலானதும் இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டானதும் கொடுக்குறாங்க. கம்பராமாயணம் நிறைய விஷயங்கள் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லலாம். இது துன்பம் உளது இனி நன்றோ சுகம் உளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மனப்பாட பாடலாக இருக்குது. அதாவது குகன் ராமனுக்கு உதவி செய்வார். அந்த உதவி செஞ்சு முடிச்சோடனே குகன் பிரிஞ்சு ஆகணும்ல, அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிற மாதிரி ஒரு படலம் தான். அதாவது ராமன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பிங்க, உன்னோட சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு உயரிய கருத்தை கொடுக்குற மாதிரி இந்த பாடல் இருக்குது. இந்த பாடல் அமைஞ்ச பாவகை கலித்திருத்தம். மனப்பாட பாடல் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது, கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். கம்பராமாயணத்தை பற்றி நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருப்போம். இன்னொரு பாட்டும் மனப்பாட பாடல் அதே தான். குகனோடு 5 அணும் முன்பு பின் குன்று சூழ்வாள் மகனோடு 6 ஆணும். ஒருத்தவங்களையும் சேர்த்துக்கிறார். அதாவது ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே என்னோட தம்பிங்க அப்படின்ற ஒரு மீனிங்கை இந்த பாடல் நமக்கு தருது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பராமாயணம், அதாவது இது கம்பரால் இயற்றப்பட்டனால கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது. முதல்ல இதுக்கு சொன்ன பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. நக்கீரருடைய காலமும் 12ஆம் நூற்றாண்டு தான் பார்த்தோம், இவருடைய காலமும் 12ஆம் நூற்றாண்டு தான் பார்த்தோம். உரிமை தாகம். இதுவும் நல்லாயிருக்கும். உரிமையாக அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இறுதியில் நாங்கள் 2 பேர் அண்ணன் தம்பிங்க அப்படின்ற ஒரு பாசம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செய்யுள் பகுதி யூனிட் 4 நினைக்கிறேன். யூனிட் 4 தான். திருக்குறள்லாம் தனியாக பார்ப்போம். எப்போவுமே நான் திருக்குறளை தனியாக பார்க்கலன்னு தான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு இது படிப்பை பற்றி, சரிங்களா? இதில் வெற்றி பெற. இது ஒரு சுரதாவால் ஏற்றப்பட்டது. சுரதான்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுப்பு ரத்தினதாசன்.
பாரதிதாசன் மேல இருந்த ஒரு தீவிரமான பற்று காரணமாக இவருடைய பெயரை இவர் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. இதுல நமக்கு மனப்பாட பாடலா இருக்கிறது, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. ஓகேங்களா, படிக்கும் போதே புரியும். மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதோடைய பாவகை வந்து என் சீர்கடை கழி நெடிலடி விருத்தம். 6 அடிக்குலேருந்து 8 அடிக்கு மேலே போச்சுன்னா அது என் சீர்கழி நெடிலடி விருத்தம். முதல்ல பாடலாசிரியர் பற்றின குறிப்பு பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மேல இருந்த ரொம்ப தீவிரமான பற்று காரணமாக இவருடைய பேரை சுரதான் மாத்திக்கிட்டார். அதை நம்ம படித்தோம். இதில் இவருக்கு இருக்க சிறப்புகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பாடல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்கல. காரணம் என்னன்னா படிக்கும் போதே புரியும். இடையீடு அப்படின்றது ஒரு செயல் பகுதி. இதோடைய ஆசிரியர் சி மணி அப்படின்றவர். இதுவும் நமக்கு படிக்கும் போதே புரியும். இதில் இன்னொரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க, புறநானூறு. இது ஔவையாரால் இயற்றப்பட்ட புறநானூறு. இந்த புறநானூறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீடித்த போது பாடிய பாடல். என்ன பாடியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் அந்த பாடல் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். புறநானூறு அப்படின்றது 8 தொகை நூல்களில் ஒன்று. புறப்பாட்டு அப்படின்றது இதுக்கு சொல்லப்படுற வேற 2 பேர்கள். இது பொதுவாகவே புறம் அப்படின்னாலே ஒரு மன்னனுடைய போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை, இதெல்லாம் சொல்றது தான் வந்து புறநானூறாக இருக்கும். அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்கு தூது சென்றவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூறுல 4 பாடலும், குறுந்தொகையில 15 பாடலும், நற்றினில 7 பாடலும், புறநானூறுல 33 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 59 பாடல் இவங்க எழுதின பாடல் கிடைச்சிருக்கு. இந்த பாடலையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேசா பார்க்கலாம். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் கவினன் கலனே சுருங்கினம் கலப்பை, மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காடகத்து அற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. ரொம்ப நல்ல படித்த ஒரு புலவர். எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரு சாப்பாடு இருக்கு, அதாவது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு திறமை இருக்கான். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. நிறைய தடவை இலக்கணம் போட்டேன், அதாவது ஒரு கணக்கே இல்லாத அளவுக்கு இலக்கணம் போட்டிருக்கேன். செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது 4 யூனிட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம். 5th யூனிட்ல இருக்க செய்யுள் பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளாரால் இயற்றப்பட்ட ஒரு பாட்டு. ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம், அவர் எல்லார் மேலேயும் பாசமா அன்பா இருந்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருமையுடன் நினதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உளவு களவாமை வேண்டும். பின்னாடி பேசுறவங்க கிட்ட பழகவே பழகாதீங்கன்றாரு. பெருமை பெரும் நினைத்து புகழ் வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது 12 சீர் கழி நெடிலடி விருத்தம். இது ஒரு மனப்பாட பாடல், அதனால இதை பத்தி நல்லா படிக்கணும். ராமலிங்க அடிகளார் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இவர் திருவருட்பால இந்த பாட்டு 5ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு. இவர் முருகப்பெருமானின் அருளை வேண்டும், தெய்வமணி. இவர் வந்து ஒரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு இன்னொரு ரீசன், இவர் அன்னைக்கு தான் அருட்பெரும் ஜோதியா காட்சி தந்தார். ஓகேங்களா, ஜோதி வடிவா மறைஞ்சவர் இவர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மண்ணில், இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் நல்லபடியா இருக்கணும், எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உயரிய கருத்து இவர் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். இவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற 2 உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு. 2வது பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். தேவாரம் திருஞான சம்பந்தரால இயற்றப்பட்ட ஒரு பாடல். இது மனப்பாட பாடல் இல்லை, ஆனால் திருஞான சம்பந்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
அவர் இப்போ இல்லைனாலும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி டைமில் யூஸ் ஆகுவார் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகநானூறு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகநானூறுமே முக்கியமான ஒரு விஷயம். இது மனப்பாட பாடல் இல்லை அப்படின்னாலும் இந்த பாடலில் சொல்லப்படுற புதிய சொற்கள் சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. தலைக்குளம் பார்த்தாச்சு, நம்ம வீடியோவில் இருக்க, ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்கிப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது எந்த ஒரு வீடியோனாலும் ஒரு 15 minutes to 17 minutes அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. அதுக்காக தான் எவ்வளோ விஷயத்தை இம்பார்ட்டண்டான விஷயம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயம் அதில் கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கவிதைகள் நகுலுனால இயற்றப்பட்டது. படிக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். இதில் ஒரே ஒரு பாட்டு மனப்பாட பாடலாக வரும். இது இருக்கு, மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்க சொல்லும் பொருளும், நான் திருப்பி சொல்கிறேன், சொல்லும் பொருளும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. மெய்ப்பாட்டியல், மெய்ப்பாடுகள்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே வரும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வச்சிச்சோ சடனாக போயிடுச்சுப்பா. அடுத்த பேஜுக்கு இருங்க வரேன். ஓகே, 7வது யூனிட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7வது யூனிட்குள்ளே அதிசய மலர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நதியால் இயற்றப்பட்ட ஒரு பாடல் இருக்குது. பாடல் ஆசிரியர் பற்றின குறிப்பு படிச்சுக்கோங்க. தேயிலை தோட்டத்து பாட்டு. இதுலேயும் ஒரு மனப்பாட பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இல்லை, மனப்பாட பாடல் இல்லை. புறநானூறு இதில் இருக்கும். புறநானூறு பிசிராந்தையரால் இயற்றப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புறநானூரில் இருக்க சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. அப்புறமா புறநானூருடைய ஆசிரியர் குறிப்பு கட்டாயம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டோமா, லாஸ்ட்டுக்கு 8க்கு வந்துட்டோமா. ஓகே, முகமுடைய ஆசிரியர் சுகந்தி சுப்பிரமணியம் படிச்சுக்கோங்க. ரட்சணி யாத்திரிகமும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். எந்த ஒரு செய்யுளாக இருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் குறிப்பாக பார்க்க வேண்டியது சொல்லும் பொருளும் பாடலாசிரியர் பற்றிட்ட குறிப்பு. சிறுபானாற்று படையும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். சிறுபானாற்று படையிலையும் சொல்லும் பொருளும் கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதே போல் செய்யுள்ள இலக்கணம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டாடா, பை பாய்.